இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏமனோ சார் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. 5 வருஷமா பாரதி அக்கா அக்கான்னு கூப்பிட்டு அவங்க கூடவே இருக்கியே, ஏன் அவங்க ஹஸ்பண்டை கண்டுபிடிக்க எந்த ரிஸ்க்கும் எடுக்காம இருக்க? என்ன சார் இப்படி கேட்குறீங்க? அது எப்படி ரிஸ்க் எடுக்காம இருப்பேன்? எனக்கும் எங்கள் அக்காவுக்கும் சண்டை வர்றதே இந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான். நானும் அவரை கண்டுபிடிக்க என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன் சார். ஒரு தடவை போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க போயிட்டேன். ஆனால் எங்கள் அக்கா அதுக்காக என் கூட 3 மாதம் பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரியாமல் நான் நிறைய தடவை ட்ரை பண்ணிட்டேன். இது வரைக்கும் அவர் யார் என்னன்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல சார். யார் என்னன்னு தெரியாம எப்படி சார் நான் அவரை பற்றி விசாரிக்க முடியும்? உங்க அக்கா தமிழ் சேர்ந்து எடுத்த போட்டோலாம் இருக்குல்ல, அதை வச்சு விசாரிப்போம். எனக்கு என்னவோ காஞ்சிபுரம் போனா உங்க அக்காவோட ஹஸ்பண்ட் யாருன்னு கண்டுபிடிச்சலன்னு எனக்கு தோணுது மனம். சார் என்ன சார் ஆச்சு? மனம், இந்த இடத்துக்கு ஏதோ நான் ஏற்கனவே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சார் என்னாச்சு சார்? தெரியல மனோ, திடீர்னு என் இதயம் ரொம்ப வேகமா துடிக்குது. சார் இந்த இடம் எனக்கு ஏதோ சொல்ல வர மாதிரி இருக்கு மனம். இது என்ன இடம்? ஏன் எனக்கு இப்படிலாம் தோணுது? சார் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கீங்களா? தெரியல மனோ, ஆனா எனக்கு இந்த இடம் ரொம்ப பழக்கப்பட்ட இடம் மாதிரி இருக்கு. புதுசா பிறந்த குழந்தை அம்மாவோட மடியில இருக்கிற மாதிரி மனசெல்லாம் ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. அதே சமயம் அம்மா நம்மளை விட்டுட்டு போற மாதிரி பதட்டமாவும் இருக்கு. ஆனா எனக்கும் இந்த இடத்துக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு தோணுது. மனோ, நீ பாரதி போட்டோவை எடுத்துட்டு போய் அந்த பக்கம் விசாரி, நான் இந்த பக்கம் விசாரிக்கிறேன். சரி சார். அண்ணா. என்னப்பா? இவங்களை இங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லையே தம்பி, பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்கண்ணா. இல்லப்பா, பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அண்ணா, இவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார், பார்த்ததில்லை. அண்ணா, இந்த போட்டோல இருக்கிறவங்களை பார்த்து பார்த்தது இல்லை.
யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க, யாரும் பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. சார் அடிச்சு சொல்றேன், காஞ்சிபுரத்துக்கும் எங்க அக்காக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. காஞ்சிபுரத்துல இன்னும் நிறைய இடம் இருக்கு சார். வாங்க சார் விசாரிக்கலாம். சரி வா. வாங்க டாக்டர் அம்மா, எப்படி இருக்கீங்க? அண்ணே, உங்களுக்கு நான் எப்பவுமே தங்கச்சி தான், டாக்டர் அம்மாலாம் கிடையாது. வைஷ்ணவி சொல்லிக்கிட்டு இருந்தா ஸ்ரீமதிக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களாமே? ஆமாண்ணே. அண்ணே, ஆ, நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுங்க. கண்டிப்பா வந்துடுறோம்மா. ம். அக்கா நீங்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருங்க. எனக்கு தெரிஞ்ச ஆண்டி வந்திருக்காங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். நான் வரேண்ணே. சரி போயிட்டு வாங்கம்மா. ஆண்டி நில்லுங்க. ஏ அபி, என்ன ஷாப்பிங்கா? ஆமா ஆண்டி, வீட்ல போர் அடிச்சுதா, அதான் வந்தேன். ஆமா, காலேஜ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சூப்பரா போயிட்டு இருக்கா ஆண்டி. இந்த டாக்டருக்கும் மித்ரா ஃபேமிலிக்கும் என்ன சம்பந்தம்? சரி, சரிங்க. நான் கிளம்புறேன். ஓகே, பை. பை பாய். அபி, யார் அது? எங்க ஃபேமிலி ஃப்ரெண்டுக்கு. அவங்க பெரிய சைக்காட்டிஸ்ட், ஃபாரின்ல நிறைய ரிசர்ச் எல்லாம் பண்ணி அவார்ட்லாம் கூட வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப நாளாவே தெரியுமா? ரொம்ப நாளா, பல வருஷமா தெரியும். அவங்க பொண்ணு ஸ்ரீமதி என்னோட ஸ்கூல் சீனியர் தான். ஆக்சுவலா எங்க மித்ராக்கு அந்த ஆண்டி ரொம்ப க்ளோஸ். அந்த ஆண்டி அமெரிக்கா போனப்ப கூட மித்ரா தான் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. மித்ரா மேல இவங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி பாசம் இருக்கும். அவ என்ன சொன்னாலும் இவங்க செய்வாங்க. எப்பவுமே இவங்க அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ம். மேடம், உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்துட்டாங்க. யாரா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க சொல்ல வேண்டியதானே? இல்லை மேடம், ரொம்ப முக்கியமான விஷயமா, அதான் உள்ள உட்கார வச்சிருக்கேன். சரி, நான் பாத்துக்கிறேன். ம்.